ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த கைப்பிடி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அந்த ஹேண்டில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து கைப்பிடி போடுறது எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து இந்த கைப்பிடி வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஜாயின் பண்ணி விடணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கலரில் க்ரீன் கலர், பிங்க் கலர் 2 கலர் இருக்குது பார்த்திங்களா. இங்கே ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாக நமக்கு லைன் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, எதை நமக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வயர் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து பிங்க் கலர் வயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த சைட்லேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். 3வது இடத்துல அந்த ரோஸ் கலர் வயர் வந்திருக்கு பார்த்திங்களா, அது மேலேயே வர்ற மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த மேலே நமக்கு வந்து அந்த க்ராஸ் பண்ணி போகும் பாருங்கள் ஒரு பிங்க் கலர் வயர், அதுக்குள்ளே விட்டு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து டைரெக்டாக அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன் இந்த வாட்டி. அடுத்த வாட்டி வந்து அதுக்குள்ளே எப்படி விட்டு நம்ம எடுக்கணுங்கிறத அடுத்ததில் கூட நான் காட்டுறேன். ஓகே, இதை வந்து 2 வாட்டி நான் உள்ளே விட்டு விட்டு எடுத்துக்கிறேன். சுற்றி சுற்றி பாருங்கள், டைட்டாக க்ரிப்பாக ஒரே இடத்துல நமக்கு டிசைன் மாறாமல் வந்துருச்சா, அவ்வளோதான். அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாத்தையும் நல்லா சொருகி விட்டுக்கலாம். சொருகி விட்டுட்டு கட் பண்ண தேவையில்லை, ஃபுல்லாகவே சொருகி விட்டுருங்க. எவ்வளோ வயர் இருக்கோ அந்தளவுக்கு எந்த சைடு நமக்கு போகுதோ அந்த சைடு நம்ம இழுத்து டைட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், பாருங்கள் சிம்பிளாக முடிச்சிரும். ஓகே, நீட்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டு இந்த இடத்துலையும் நம்ம வந்து நாட் போடணும். பாருங்கள், அதே பிங்க் கலர் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கேப் கரெக்டாக நிற்கிதோ அந்த இடத்துல அந்த பிங்க் கலர் வயர் இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி ஆப்போசிட்டில் எந்த இடத்துல எண்ட் ஆகுதுன்னு பார்த்து அதே இடத்துல இறக்கிடலாம். இறக்கிட்டோன்னா நமக்கு அந்த டிசைன் வந்து தெரியாமல் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்துடும். அந்த பிங்க் கலர் லைன் எந்த சைடு போகுதோ அதே மாதிரி கொண்டு போயிடணும். அதுக்கு மேலே நம்ம இஷ்டத்துக்கு போட்டுட்டோன்னா நமக்கு அந்த டிசைன் வந்து அசிங்கமாக தெரியும். அதுதான் வந்து ஃபினிஷிங்கோட ஹைலைட்டே. இப்போ அந்த மீதி இருக்கிற வயரை வந்து உள்ளே சொருகி விட்டுக்கலாம். 2 டைம்ஸ் நான் வந்து சுற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க. வெளியே வராமல் இருக்கிற அளவுக்கு 2 வாட்டி ஒரே இடத்துல சுற்றி சுற்றி விட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா வயர்ஸை எந்த சைடில் போகுதோ அதே சைடில் நம்ம அப்படியே சொருகி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. நம்ம சொருகுனது வந்து எந்த ஒரு பிசுறு இல்லாமல் நீட்டாக சொருகி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பிட்டு வயர்ஸ் வந்து நமக்கு மிச்சமாகும் பார்த்திங்களா. சொருகுனதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சமானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த பேஸ் கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாக சொருகி விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து அந்த விளக்கமாறு குச்சி வந்து சொருகி விட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் இது மாதிரி நம்ம வந்து சொருகி விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அட்டை போடவே தேவையில்லை. பாருங்கள், இப்போ நான் அட்டையே போடாமல் இந்த மாதிரி புஷ்ஷஸ் வந்து வச்சு விட்ருவேன் அந்த வயர் எல்லாமே சொருகினதுக்கப்புறம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் புஷ் எடுத்து அந்த ரிவீட்டு அதெல்லாத்தையும் இருக்குது பாருங்கள், செட்டாக வச்சுருக்கேன். வாசர், ரிவீட்டு, இதுதான் வந்து ரிவீட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெரிய ரிவீட்டு. அதுக்கப்புறமா இது வந்து வாசர். இது எல்லாத்தையும் எப்படி மாட்டுறதுங்கிறது கூட நான் கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எதுவுமே மிச்சம் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா எல்லா சைட்லையுமே அந்த வயர் வந்து உள்ளே வரைக்கும் சொருகி விட்டுருங்க, செம்மையாக இருக்கும். இப்போ புஷ்ஷஸ் வந்து நம்ம எத்தனை அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்று 4 நாள் போடலாம், இல்லைன்னா 5 போடலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 நாள் போடலாம். இந்த சைடு ஒன்று சென்டர், அப்புறம் இந்த சைடு ஒன்று சென்டர், அப்புறம் இந்த எட்ஜில் ஒரு 2, அது மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். சரி வாங்க எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஓகே, இந்த புஷ் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறத முதல்ல பாருங்கள். இந்த புஷ் வந்து நல்லா அந்த மேலே தட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது மேலே வைக்கணும். இந்த ஹோல் வந்து இப்படி தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம எங்கே வைக்க போகிறோங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு இந்த ரிவீட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரிவீட்டில் வந்து கொஞ்சம் நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்பு வந்து இந்த சைடு அந்த சைடு நம்ம திருப்பி விட்டு மடக்கி விடணும்.
அதுக்காக அந்த ரிவீட் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரிவீட்டை வந்து பின்னாடியிலேருந்து இந்த இதை சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு நம்ம எங்கே சொருக போகிறோமோ அதை பார்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொருகி அந்த ஃபிங்கரை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம அந்த கூடைக்கு அந்த சைடுந்து எடுத்து விடணும். அது எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். இது வாசரை வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டுறணும். அந்த சைடு கூடைக்கு உள்ளே போட்டு அது பாருங்கள், இது மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த ரிவீட்டுக்கு கேப் இருக்குது பார்த்திங்களா நடுவில், அதை வந்து மடக்கி விடணும். இந்த சைடும் அந்த சைடும் மடக்கி விட்டுட்டோன்னா ஸ்டிஃபாக நின்றுக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ கூடைக்கு நான் எப்படி மாட்டுறேங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரிவீட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வச்சுருக்கேங்கிறத கவுண்டிங் பண்ணிக்கிட்டு தான் நான் உள்ளே வைக்கிறேன் பாருங்கள். இப்போ கூடையை வந்து திருப்பிக்கலாம். சின்ன கூடையாக இருந்தால் நமக்கு கைக்கு நல்லா எட்டும். இது கொஞ்சம் பெரிய கூடை, கொஞ்சம் ரிஸ்க் பண்ணி தான் எடுக்கணும், மாட்டணும். ஏன்னா இது விழுந்துகிட்டே இருக்கும். இங்கிட்டு நம்ம பிடிச்சோன்னா அது அங்கிட்டு விழுந்துடும். இப்போ நான் டைட்டாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வாசரை வந்து அதில் வச்சு விட்ருங்க. அந்த ரிவிட்ருக்குள்ளே வச்சு விட்டுட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கத்தியோ இல்லை இந்த மாதிரி கட்டிங் ஃப்ளேயரில் சின்னதாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் இது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும் ஈஸியாக, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அந்த கேப்குள்ளே நடுவில் விட்டு ஒன்று அந்த சைடு மடக்கி விடணும், ஒன்று இந்த சைடு மடக்கி விடணும். பாருங்கள், எனக்கு கேமராவுக்கும் கிளியராக தெரியணும், எனக்கும் கிளியராக தெரியணும். அதனால தான் நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களாகவே புஷ் போட்டுக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதே வந்து நமக்கு அந்த கீழே வந்து ரிவீட்டு கீழே விழுந்துடும். அது விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு பலகை வச்சு அதில் ஒரு ஆணி மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டோம்னா அதுக்குள்ளே அந்த புஷ்ஷை வச்சு நிப்பாட்டிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தான். அதை நான் இன்னும் ட்ரை பண்ணணும். அடுத்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து அந்த வாசரை போட்டதுக்கப்புறம் அந்த எந்த அளவுக்கு நமக்கு அது இருக்கோ அந்த அளவுக்கும் ஃபுல்லாக மடக்கி விட்டுறணும். ஓகே, சிம்பிளாக பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டேன்னு. அவ்வளோதான். இதே மாதிரி அந்த சைடு இந்த சைடு 4 இருக்கிற மாதிரி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். நல்லா எந்த அளவுக்கு அந்த ரிவீட்டு தூக்கிட்டு நிற்கிதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இதில் ரிவீட்லேயே வந்து 2 சைஸ் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. நமக்கு கூடைக்கு தேவை எப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கிக்கோங்க, என்ன சைஸுக்குன்னு. எனக்கு வந்து பட்டை டேப்புக்கும் யூஸ் ஆகணும், இந்த கூடைக்கும் யூஸ் ஆகணுன்ட்டு நான் பெரிய ரிவீட்டே வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நான் வந்து அந்த இதை புஷ் வந்து வச்சு விட்டுட்டேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதா இப்போ? அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு சைடு நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு நான் போட போகிறேன். அது போடுறதுக்கு முன்னாடி அந்த வயருங்கெல்லாம் நான் சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்து நான் போட போகிறேன். இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த பேஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் அந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். அதனால தான். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ் வந்து திரும்பி அதே மாதிரி மாட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த ரிவீட்டை வந்து உள்ளே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வாசரை அந்த உள்ளே போட்டு விட்டு இது ரெண்டுமே மடக்கி விட்டுறணும். அவ்வளோதான். பாருங்கள், அதை அந்த சைடு நம்ம எப்படி மெஷர் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடும் மெஷர் பண்ணிக்கணும், எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு அந்த ஃபிங்கரை வச்சு பிடிச்சிக்கோங்க அந்த ரிவீட்டை, இல்லைன்னா வெளியே வந்துடும். இப்போ அது வச்சதுக்கப்புறம் இந்த வாசரை வந்து அந்த ரிவீட்டை மாட்டுற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் மெயினான வேலை, அந்த கேப்புக்கு நடுவில் அந்த இதை விட்டு மடக்கி விடணும். அதுதான் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரே இதாக காட்டிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளவரை செஞ்சு அந்த
கூடைக்கு அட்டாச் பண்ணிட்டேன். ஒரு சைடு மட்டும் செம்மையாக வந்திருக்கு பாருங்களேன். நடுவில் ஒரு பீட்ஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். until then bye.